ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தான் இந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட். இந்த ஃபைனல் பார்ட் அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கோவப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஹாங்ஜோ தான் அட்டன் பண்ணி பேசுறது. ஆக்சுவலா உங்களுக்கு இப்போ வரைக்கும் விஷயம் தெரியாது, அவங்களோட பாஸ் தான் எங்கோட அங்கிள் அந்த திட்டிட்டு வந்தாருன்னு. ஆனா அதுக்குள்ளே டக்குன்னு அங்கிள் அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு, இப்ப இதெல்லாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்ல, எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவதான் என்ன வேணும்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே விட்டு அவர் தொண்ணூத்தொன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாருன்னு நம்ம யங் தான் அவனுடைய ஷோல்டர்ல ஒரு தூக்கிட்டு போறான். அப்ப கூட சும்மா இல்லாம ஹாங்ஜோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹாங்ஜோ, உன்னோட லைஃப்லயும் ஒரு சில மோசமான இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அந்த ஜீவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எங்கோட ஃபேஸை பிடிச்சி அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. இவனும் ஹேண்ட்ஸமா தானே இருக்கான் பார்க்க. இதை கேட்டதும் டக்குன்னு அங்கிளை கீழே போட்டுட்டு ஹாங்ஜோ கூப்பிட்டு பக்கத்துல போயிடுறான். அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படி எல்லாம் என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. நான் இப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அது என்னன்னா, நீ உன்னோட ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க, அப்படிதானே? இந்த ஹேர் ஸ்டைல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே வெளியே மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹாங்ஜோ அதுக்காக தான் ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூஜியை தான் காட்டுறாங்க. அவங்க எப்பவும் போல அவங்களுடைய அப்பா கூட ஹைக்கிங் எல்லாம் வெளியே போவாங்கல்ல. பரபரப்பா ரெடியாகி அவங்க அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு. இன்னைக்கு நம்ம எங்கேயும் போல, வீட்லயே தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு தான் இந்த ஹைக்கிங் எல்லாம் போறது பிடிக்காதுன்னு சொல்லுவ, இப்ப என்ன திடீர்னு இவ்வளவு ஆர்வமா வந்து பேசுறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் யூஜி உண்மையா சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு நம்ம பிடிக்காதுன்னு நீங்களா அவசரப்பட்டு இந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு இன்டெரக்டா அவங்களுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவரும் ஒன்னும் புரியாம திரும்ப முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹாங்ஜோ கூப்பிட்டு எங்கேயாவது வெளியே போலாம், நம்ம எங்க ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே பக்கத்துல ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு யூஜி வந்திருக்காங்க. வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, ஹாங்ஜோ கூட எங்கேயாவது வெளியே போலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே எங்க போகணுமோ பிளான் பண்ணி வைங்க, நானும் உங்க கூடவே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு. காஃபி ஷாப்க்கு போனதுக்கு அப்புறம் யூஜி நமக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி இருக்கு, அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு. நம்ம எங்கால ஹாங்ஜோ கிட்ட ஃப்ரீயா பேசவே முடியல, அவங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால. எப்படி யூஜி எங்க இருந்து அனுப்புறதுன்னு பிளான் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான், நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் அவரை போய் நேர்ல பார்த்து பேசக்கூடாது? அவர் இப்ப சரியா சாப்பிடுறாரா இல்லையான்னு கூட தெரியல, நீங்க போன அவரை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கலாம்ல அப்படின்னு அவங்க கிட்ட என்னென்னமோ பேசி அவங்களை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு வெளியவே யூஜி வந்து டிராப் பண்ணிடுறாங்க. இதே நேரம் கரெக்டா நம்ம அவனுடைய அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே ரோட்ல நடந்து வரான். பாரு, உனக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்தாதான் என்னாலே உன்னை வந்து பார்க்க முடியுது. சமணி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு இந்த டாபிக் இங்க போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா யூஜியும் உள்ள என்ட்ராகிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்மோட அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யூஜி கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு அவனை பாக்குறதுக்காக உடனே வந்திருக்க, நீ அவனோட ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றியா, அவனோட ஃபேமிலி அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம தான் டாக்ஸியை கூப்பிட்டு அவனுடைய அம்மா இங்க இருந்து வீட்டுக்கு போக சொல்றான். இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு கிட்ட வந்து இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என் மேல அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு. டாக்ஸி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம யூஜி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்னோட அம்மா என்னை பத்தி எப்பவுமே கவலைப்படுவாங்க, அதனால அப்படி யோசிக்காம என்னமோ பேசிட்டாங்க. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது அவனால சரியா நடக்க முடியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான் போல இருக்கு. யூஜி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கையை பிடிச்சா அவங்களோட கையை தட்டி விட்டுறான். நான் இங்க வந்திருக்கவே கூடாது, நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சோகமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ஜேவை தான் காட்டுறாங்க. அவன் யூஜியோட அப்பாவை தான் மீட் பண்ணி அவர் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கான். ஜே, இப்ப நீ இப்படி பண்றது நல்லா இல்ல, ஹாங்ஜோ பத்தி கவலைப்படாம அவளை அப்படியே தனியா விட்டுட்டு போனது நீதானே. இதுக்கான ரீசன் என்ன வேணும்னாலும் இருந்திருக்கலாம், ஆனா நீ அதை அவகிட்ட தெளிவா சொல்லி இருக்கணும். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹாங்ஜோ டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டா. நீ திரும்ப அவளோட லைஃப்குள்ள வந்தா அவ பழைய மாதிரி இருப்பான்னு மட்டும் நினைக்காத. இப்ப நமக்கு ஹாங்ஜோ அப்புறம் எங்க இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆர்ட்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்காங்க. உள்ள நடந்து போகும்போது இவன் ஹாங்ஜோ கூட நடந்து போகாம ஒரு 10 அடி அப்படியே பின்னாடியே நடந்து வரானா. அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அவங்களே கூப்பிட்டு கேக்குறாங்க, எங்க நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கோம், அப்புறம் எதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் தள்ளி நடக்கிற? அவனும் பதிலுக்கு, இல்ல நீ எப்பெல்லாம் என்னுடைய பேரை சொல்லி என்ன கூப்பிடுறியோ அப்ப என்னுடைய ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகும். ஸ்கூல் படிக்கும் போது கூட அப்படிதான், நீ லெட்டர்லாம் எடுத்துட்டு வரும்போது என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு அது என்கிட்ட தரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த டைம்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா என்ன, இங்கதான் என்னால ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கேன் யூஎஸ்க்கு போயிட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு கிஸ் பண்றதுக்காக கிட்ட வரான். திடீர்னு பார்த்தா ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. அங்கிள் கிட்ட இருந்து நம்ம ஹாங்ஜோக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்களை போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு சரி நான் அங்கிளை மீட் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹாங்ஜோ பழைய நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா யூஜி நம்ம எங்க ஒன் சைடு லவ் பண்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்டு எங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம எங்க தான் காட்டுறாங்க, திடீர்னு அவனை மீட் பண்றதுக்காக அவனுடைய அம்மா தான் நேர்லயே வந்திருக்காங்க. நீங்க யூஎஸ்ல தானே இருந்தீங்க, நீங்க எப்படி கொரியாக்கு வந்தீங்கன்னு கேட்க, நானும் ஒன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்னு கொரியாக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீ திரும்ப யூஎஸ்க்கு போய் உன்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணாம இப்ப எதுக்கு கொரியால இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? இவனும் பதிலுக்கு, என்னோட லைஃப்ல எல்லா முடிவும் நீங்க தானே எடுக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம். இந்த டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். இப்பதான் நம்ம ஹாங்ஜோ ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடியாகி பஸ் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எங்கோனுடைய அம்மாவும் கார்ல அந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போறாங்க. ஆனா நம்ம எங்க ஹாங்ஜோவை பார்க்கல. இப்ப நமக்கு ஸ்கூல்ல யூஜி தான் காட்டுறாங்க. என்னதான் நம்ம அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மீட் பண்ணணும்னு தான் தோணுது. டேமேஜ் ஆகியிருக்கவருடைய திங்ஸ் எல்லாம் புதுசா மாத்தி எடுத்துட்டு போய் வச்சுட்டு வராங்களா.
நம்ம இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம யூஜி கிட்ட ரொம்ப ரூடெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. சரி அவனை நேர்ல மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு யூஜியை பாக்குறதுக்கு வந்திருக்கான். ஆனா அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த எந்த ஒரு டைலாகுமே உனக்கு பேசுறதுக்கு வரவே மாட்டுது. அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா திரும்ப அவங்களை அப்செட் ஆக்குற மாதிரி பேசி பதிலுக்கு யூஜி எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு, உங்களோட விஷயத்துல நான் தலையிடவே கூடாது அப்படிதானே, இனிமேல் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவனும் அவங்களை தடுத்து நிறுத்தி பேசலான்னு பாக்குறான். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப நமக்கு எங்கோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஏன்னா திடீர்னு அவனுடைய அம்மா யூஎஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேருமே உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்கோட அம்மா எப்பவுமே அவங்களுடைய முடிவுல தெளிவா இருக்காங்க. நீ இன்னும் எவ்வளவு நாள் கொரியால தங்குறதா பிளான் பண்ணிருக்க, அது வரைக்கும் நானும் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கே, நம்ம எங்கவனுடைய அம்மாவை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நீங்க யூஎஸ்க்கு போகணும்னா போங்க, எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க இங்க ஸ்டே பண்ணணும்னு சொல்றீங்க. இவன் என்னதான் சொன்னாலும் சரி இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இங்கே ஸ்டே பண்றேன்னு தான் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. ஒர்க் விஷயமா இந்த ஜியோட இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவன் வேணும்னு என்ன பண்றான், அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது இருந்த மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். ஹாங்ஜோ அவனுக்காக எழுதி அனுப்பியிருந்த லெட்டர்ஸ், 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அது இதுன்னு எல்லாம். இதுதான் டைம் ஹாங்ஜோ கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நீ வந்து உட்காந்தா நம்ம ஹாங்ஜோ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டேபிள்ல வச்சுட்டு நான் இனிமே இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறது இல்ல, நான் நல்லா தெளிவா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து வெளியே போலான்னு பார்த்தா திடீர்னு அவன் பயங்கரமா இருமிட்டு உட்காந்துருக்கான். தொடர்ந்து ஜே மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தான் போல இருக்கு. இப்பெல்லாம் அவன் சரியா எடுத்துக்கிறதே இல்ல. ஹாங்ஜோ இவங்கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆமா என்னோட ஹெல்த்ல ஒரு பிரச்சனை, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னா நீ மன்னிச்சிருவியா. இதை கேட்டதும் நம்ம ஹாங்ஜோ என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எங்க ஹாங்ஜோவை நேரடியா ஒரு பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணிருப்பான்ல, அப்ப கரெக்டா அவனுடைய அம்மா கார்ல வரும்போது அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துருக்காங்க. ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க நம்ம ஹாங்ஜோவை பார்த்து தான் அவன் அவ்வளவு சந்தோஷப்படுறான். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனாலதான் எமர்ஜென்சின்னு கால் பண்ணி அவன் உடனே இங்க இருந்து போக வச்சிருக்காங்க. ஹாங்ஜோ ரோட கிராஸ் பண்ணி வந்ததும் எங்கோட அம்மா தான் வந்து அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த பேக்ல நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாம் உன்னோடதா. ஹாங்ஜோ அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னோடதெல்லாம் இல்ல, ஆனா எல்லாமே கரெக்டா எனக்கு பிடிச்ச திங்ஸ் மட்டும் தான் உள்ள இருக்கு. ஆக்சுவலா நம்ம இங்க வச்சுட்டு போன பேக் தான் இது. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லா விஷயமும் என்னோட அம்மாக்கு தெரிஞ்சிருது. எதனாலும் தெரியல, என்னோட பையனுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இது ஒரு மாதிரி திமுறை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹாங்ஜோக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்றதே புரியல. அந்த பேக் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு அவங்க நேரம் வீட்டுக்கே போயிடுறாங்க. அது எல்லாமே நம்ம எங்க எடுத்துட்டு வந்த திங்ஸ் தான் அப்படின்றதே ஹாங்ஜோக்கு தெரியாது. இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரச்சனை நம்ம ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. ஜே அவங்களை ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், என்னோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்தது, அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்ப எனக்கு தைரியமே இல்ல. நான் நினைச்ச மாதிரி என்னால எந்த ஒரு ஸ்டோரிஸும் எழுத முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் சொன்னா ஹாங்ஜோ சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சான் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் இங்க எதுவும் நடக்கல. என்ன இருந்தாலும் இங்க என்னோட முடிவுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போறது இல்ல. நீ கடைசியான விட்டு போகும்போது என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தானே போயிருக்கணும். நீ இப்படி பண்ணது உனக்கு வேணும்னா சரியான விஷயமா தெரியல, ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் லைஃப்ல எனக்குன்னு என் கூட யாருமே இருந்தது இல்ல. என்னோட அம்மாவையும் நான் விட்டுட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி தான் நீயும். இதுக்கப்புறம் நீ என்னோட லைஃப்ல திரும்ப வரலாம் யோசிக்காத, ஏன்னா எனக்கு வேற ஒரு பர்சன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ஆபீஸ்க்கு வந்து அவங்களுடைய பாஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தெளிவா சொல்லிடுறாங்க. நான் இனிமே இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறது இல்ல, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு வெளியே போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹாங்ஜோ அப்படியே டயர்டா படுத்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல உட்காந்து இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கள தான் நோட் பண்றாங்க. இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வீடா இருக்குல்ல அப்படின்னு. இதை நம்ம ஹாங்ஜோ காதுல வாங்கிட்டு என்ன பார்த்தா வீடா இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்றீங்கன்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி எழுந்து வராங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருந்து எஸ்கேப். அதுக்கப்புறம் திரும்ப வந்து சோகமா அவங்களோட இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இவங்களை மீட் பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. உடனே ஓடி போய் அவனை ஹக் பண்ணி பேசுறாங்க. இப்ப நீ கொஞ்சம் லேட்டா வந்திருக்க, சரி பரவாயில்ல, ஆனா இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், புரியுதா. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு இடத்துக்கு போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னா கேம் விளையாடுறது, இந்த கிரோக்கி பாட்டு பாடுறதுன்னு எல்லாம். ஆனா என்ன நம்ம ஹாங்ஜோக்கு தான் சரியா பாடவே வரமாட்டுது. இதெல்லாம் முடிஞ்சு 2 பேருமே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம எங்க அவங்க கிட்ட விஷயத்த சொல்றோம். இன்னைக்கு தேவையில்லாம எனக்கு நிறைய பிரச்சனை தான், ஆனா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. நான் திரும்ப யூஎஸ்க்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இதை கேட்டதும் கோவத்துல நம்ம ஹாங்ஜோனுடைய கையை முறுக்கி, என்ன நீ திடீர்னு வந்து இப்படி எல்லாம் பேசுற, ஒருவேளை என்னாலதான் உன்னுடைய வேலையை விட்டுட்டியா என்ன. உடனே அவனும் இல்ல இல்ல என் கையை உடைச்சிடாத, நீ சொல்லலாம் எதுவும் பண்ணல, இது நானே எடுத்த முடிவுதான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாங்ஜோ சமாதானமாகறாங்க. இப்ப நைட் டைம் யூஜி ஹாங்ஜோ கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு நான் இனிமே அவனை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். காலை கட் பண்ணிட்டு நடந்து போகும்போது அவங்க காலில் போட்டிருக்க அந்த ஷூ பார்த்தா அவங்க ஹைக்கிங் போனாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது நம்ம கூட. இப்ப நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாங்ஜோ என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்க அந்த ஜே எழுதின ஸ்டோரி புக்ஸ் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வச்சிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எங்க ஜாகிங்காக வெளியே போகும்போது இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கிறத பாத்துறான். ஹாங்ஜோ ஆபீஸ்க்கு போறதுக்காக ரெடியாகி வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க வச்சிருந்த அந்த புக்ஸ் அங்க எதுவுமே இல்ல. எங்கும் கரெக்டா அவங்கள மீட் பண்ணி நான் ஆபீஸ்ல டிராப் பண்றேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல பார்த்தா திடீர்னு அவனுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. அவங்களா நேரம் வந்து பரவாயில்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் நீ திரும்ப மீட்
மீட் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவன் கிளியரா சொல்லிடுறான், அம்மா இவங்க என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. யங் நம்ம இதை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இதைத்தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இவனுக்கு தெரியும். அதனால இவன் என்ன பண்றான், உடனே அங்கிளுக்கு மெசேஜ் பண்ணி அவர் இங்க வர சொல்றான். யங் நீ உன்னோட லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? அந்த பொண்ணு ஹாங்ஜுவை நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்க, நீ யூஎஸ்க்கு வராம கொரியால தான் இருப்பேன்னு சொன்னதுக்கான காரணம் அந்த பொண்ணு தானே. பரபரப்பா அங்கிள் இப்பதான் வீட்டுக்கு ஓடி வராரு. அவரை பார்த்ததும் எங்கோட அம்மா அவர் தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தெரியும், உன்னால எந்த ஒரு வேலையும் சரியா பண்ண முடியாதா? உடனே அங்கிளும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நமக்கு ஹாங்ஜோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க யார் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே நம்ம ஹாங்ஜோ கவனிக்கிற மாதிரியே இல்ல. அவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அங்கிளும் மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. நீ ஒர்க்லாம் முடிச்சுட்டு உன்னோட வீட்டுக்கு போகும்போது பார்த்து சேஃபா போ, ஏன்னா யங் வீட்டுல தான் உன்னுடைய அம்மாவும் தங்கி இருக்காங்க. உன்னை பார்த்தாங்கன்னா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் பார்த்து பதறி போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாங்ஜோ அவங்களுடைய ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க கண்ணில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பதுங்கி பதுங்கி தான் வீட்டுக்கே போறாங்க. எங்க ரொம்ப நேரமா இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இவங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களை தடுத்து நிறுத்தி ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட அம்மா இப்படி திடீர்னு கொரியாக்கு வருவாங்க நானே எதிர்பார்க்கல, இது எனக்கே ஒரு பெரிய ஷாக்கு தான். இன்னைக்கு நேர்ல நீ அவங்களை மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியான்னு கேட்கறான். நான் அதை பத்திலாம் யோசிக்கல, ஆனா இன்னைக்கு உன்னோட அம்மா என்ன ட்ரீட் பண்ணதை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரிஞ்சது அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு. எங்கும் பதிலுக்கு அதை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. என்னோட அம்மா ஸ்டார்டிங்ல அப்படிதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் போக போக எல்லாமே சரியாகிடும். ஹாங்ஜோ இப்ப நான் என்னோட ஜாப் விட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இப்பதான் எனக்கு டைமே அதிகமா கிடைக்குது. இப்ப ஜாலியா அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்ல. நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எங்குக்கு தனியா வீட்டுல போர் அடிக்குது. அதனால அவனோட ஃப்ரெண்டு லீயோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். அங்க போயாவது கொஞ்சம் டைம் ஓட்டலான்னு. அப்ப அந்த இடத்துக்கு வர 3 பொண்ணுங்க வர நம்ம எங்க பார்த்துட்டு அவன் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களை பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சாதாரண பர்சனாவே தெரியல, பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருக்கீங்கன்னு பேசிட்டு அவங்ககிட்ட ஆர்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம எங்குக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டான்ல, சரி பரவாயில்ல லீக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்தான் பண்றான். ஆனா என்ன டேபிள கிளீன் பண்ணும்போது தெரியாதனமா பிளேட் போட்டு கீழே உடைக்கிறது, இந்த மாதிரி அவனுக்கே தெரியாம சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டு லீக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கான். அடுத்து அங்க பில்லிங் கவுண்டர்ல போய் ஒர்க் பண்ணா அங்க வர்றவங்க எல்லாருமே இவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். இவனை பத்தி எதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆபீஸ்ல எங்கோட அம்மா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மீட்டிங்க்கு வர சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல யாருக்காவது ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சரி எல்லாரையும் பிடிச்சி அந்த திட்டிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, இப்ப எதுக்கு நீ எல்லாரும் மேல இவ்வளவு கோவப்படுற? இந்த விஷயத்துல நீ எனக்கு எதுவும் அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம். எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் நீனும் தான் காரணமா இருந்திருக்க. நீ உன்னோட வேலையை சரியா பண்ணாம விட்டதுனாலதான் அவன் யூஎஸ்ல இருந்து கொரியாக்கு வந்ததே நடந்தது. இப்ப அவன் அந்த பொண்ணு ஹாங்ஜூக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் ஹாங்ஜூ எங்க இதை மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கும்ல, அந்த இடத்தோட ஓனருக்கு உன்னை இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்ப நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான்னு எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. நம்ம 2 பேரும் இந்த இடத்துக்கு ஒன்னா வந்தா மட்டும் தான் அவங்க நம்புவாங்க போல இருக்கு அப்படின்னு. இப்ப நைட் டைம் எங்கோட அங்கிள் தான் காட்டுறாங்க. ஒரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹாங்ஜோட பாஸ் இப்பதான் அவங்களுடைய கார் அங்க இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இவரும் போய் அவங்கள பார்த்துட்டு பேசுறாரு. உன்னோட ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா, டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போற பிளான் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு. ஹாங்ஜோட பாஸும் ஷாக் ஆகி என்ன ரொம்ப க்ளோஸான பர்சன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு விஷயமும் சரியில்லை, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம், அது உனக்கே தெரியும். நீ இனிமே என்கிட்ட இப்படிலாம் வந்து பேசுறதுக்கு நான் உனக்கு எந்த ஒரு ரீசனும் தரப்போறது இல்ல. என்னோட காரணம் இனிமே இந்த இடத்துல பார்க் பண்ணவே மாட்டேன். நீயும் சோகமா இருக்கும் போதெல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு கார்ல போய் உட்காடுறாங்க. திடீர்னு எங்கோட அங்கிள் கார் கதவை ஓபன் பண்ணிட்டு இவங்கிட்ட சொல்ற மாதிரி கிட்ட வராரு. நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா சில விஷயங்களை எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு. அவங்களோட ட்ரெஸ் அந்த கார் கதவுல லாக் ஆகிடுச்சு. பொறுப்பா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கு தான் இந்த அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கோவத்துல இருக்க ஹாங்ஜோட பாஸ் இவர் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நீ என்கிட்ட சொன்னாலே போதும், அதெல்லாம் நானே சரி பண்ணிப்பேன். என் மேல என்னமோ ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி எதுக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் டச் பண்ணி நீ பேசுற அப்படின்னு அவர் கீழே தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நமக்கு ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. என்கிட்ட அவங்க போன்ல பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது அவங்க போன் பேசி முடிச்சதுமே திடீர்னு பார்த்தா மேல இருந்து யாரும் பேப்பர் ராக்கெட்லாம் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த லெட்டர்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு அவங்க எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ஜேவை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்காக எழுதி அனுப்பியிருந்த லெட்டர்ஸ் தான் இது எல்லாமே. அவன் தான் மேல உட்காந்து அந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹாங்ஜோ டைரக்டா அவங்க கிட்ட கேட்டுறாங்க, இங்க எதுக்கு நீ திரும்ப வந்திருக்க? நான் தான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கிளியரா பேசிட்டேன்ல. அவனும் பதிலுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியல, எனக்கு ஓன் ஞாபகமா தான் இருக்கு. இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா வர்ற எங்கோட அம்மா எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. இனிமே நான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. ஆனா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது என்ன இது ரொம்ப கஷ்டப்படுத்துது. இது உன்னோடது தானே, நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே பாக்ஸ்ல போட்டு நம்ம ஹாங்ஜோ கிட்ட தரான். அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹாங்ஜோ கீழே விழுந்திருக்கிற சில லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வராங்களா. அப்ப ஆப்போசிட்ல எங்கோட அம்மா வந்து உன்னோட லவ் லைஃப்ல நீ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்க போல இருக்கு, நான் உங்ககிட்ட சில முக்கியமான
முக்கியமான விஷயம்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அப்புறம் என்னோட கம்பெனி ஒர்க் எல்லாத்தையுமே என்னோட பையன் தான் பாத்துக்கணும். ஆனா அவன் யூஎஸ்க்கு போகாம ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இங்கே இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். ஹாங்ஜூவும் பதிலுக்கு இது உங்க பையனோட விருப்பம் தானே, நான் எங்க அவனை தடுத்து நிறுத்தினேன். உண்மை என்னன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்னை தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்ன வந்து கேரிங்கா பாத்துக்கிட்டது எல்லாமே அவன் தான். அது மட்டும் இல்லாம எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். இதை கேட்டதும் ஹாங்ஜூவோட அம்மா ஷாக் ஆகி இவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவன் யூஎஸ்ல இருக்கும்போது எத்தனை பேரை டேட் பண்ணா தெரியுமா? உங்ககிட்ட அவன் கண்டிப்பா அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான்னு டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹாங்ஜூ கடுப்பாகி நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்ல, உங்க பையன் எங்கும் தான் முடிவு எடுத்திருக்கான். இப்ப நான் அவனை மிஸ் பண்ற ஐடியால இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க நம்ம எங்க ரொம்ப நேரமா ஹாங்ஜூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்பவோ வரேன்னு சொல்லியிருந்தா ஆனா வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்களோட நம்பருக்கு தான் கால் பண்றான். இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்க லீ யூஜி கிட்ட அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஹாங்ஜூ என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தா அவளுடைய ஆபீஸ்ல அவளுக்கு ப்ராப்ளமா இருக்கான். அந்த ஜேவோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவளை கம்பல் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எங்க தெரிய வேணா, தெரிஞ்சா அவன் அப்செட் ஆகிடுவான்னு. இப்படி சீக்கிரட்டா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல நம்ம எங்க உள்ள வரும்போதே கேட்டுட்டான். இது தெரிஞ்சதும் அவ்வளவுதான், நம்ம ஹாங்ஜூ மீட் பண்றதுக்காக உடனே வீட்டுக்கு போறான். அப்படி அவன் போகும்போதே கீழே இருக்க ஜேவோட லெட்டர்ஸ் பார்த்துட்டு டைரக்டா ஹாங்ஜூ கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தது, எதை நினைச்சு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு. பதிலுக்கு அவங்களும் என்கிட்ட சில பொண்ணுங்களுடைய பேர்லாம் சொல்லி, அம்மா இதெல்லாம் யாரு, இதெல்லாம் நான் உன்னோட அம்மா கிட்ட பேசும்போது அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. உன்னோட அம்மா இப்ப இங்க வந்திருக்கிறதே உன்னை இங்க இருந்து யூஎஸ் கூப்பிட்டு போறதுக்காக தான். அப்படின்னா நீயும் என்ன விட்டுட்டு போக தான் போற, அது வரைக்கும் என்கிட்ட கேரிங்கா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறியான்னு சொல்லி கேள்வி கேட்டு இருக்காங்க. ஹாங்ஜூ நான் என்ன சொல்ல வரேன், நீ கொஞ்சம் பொறுமையா கேளு, நான் அப்படி எதுவும் பண்ண போறது இல்ல, நான் யூஎஸ்க்கு எல்லாம் போக போறது இல்ல, நான் கொரியால உன் கூட தான் இருப்பேன். இப்ப நீ இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜே தானே, அவனோட ப்ராஜெக்ட்ல நீ தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி உன்னை கம்பல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியில கோச்சிக்கிட்டு அவங்களோட இடத்துக்கே போயிடுறாங்க. எங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டான் போல இருக்க, மார்னிங் எழுந்திருக்கிறான். இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா இவனுடைய அம்மாக்கே இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜூ தான் காட்டுறாங்க. ஸ்கூல் கேம்பஸ் வழியா அவங்க நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. கிளாஸை கட் அடிச்சுட்டு 2 பசங்க அந்த வழியா வர்றது பார்த்தது இவங்களுக்கு இவங்களோட ஞாபகம் தான் வருது. ஸ்கூல் படிக்கும் போது இவங்களும் அப்படி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம யங் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் கூடவே போய் ஜே எங்க இருக்கான்னு சொல்லி அவன் ப்ரப்போஸ் பண்றதுக்காக தேடி பார்த்திருப்பாங்க. கடைசியில் அவன் கிடைச்சிருக்கவே மாட்டான். அது எல்லாத்தையுமே இப்ப யோசிச்சு பார்த்துட்டு நம்ம எங்க நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்களை மீட் பண்ணி பேசுறதுக்காக யூஜி வராங்களா, அவங்க கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. நேத்து நடந்தது எல்லாத்தையுமே அங்க நம்ம எங்க சமாதானப்படுத்தி பேசுறதுக்காக நேரா அவனோட வீட்டுக்கு லீ வந்திருக்கான். லியோ ஹாங்ஜூவை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இத்தனை வருஷமா நீ யூஎஸ்ல இருந்த, யூஜி அப்புறம் ஹாங்ஜூ நாங்க எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம். அவ என்கிட்ட சொல்லியிருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ட்ரீம் வரும், எல்லாரும் அவளை விட்டுட்டு போற மாதிரி. அவளோட லைஃப்ல அவ எந்த பர்சன் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தாலோ அவங்க எல்லாருமே அவளை விட்டுட்டு போயிருக்காங்க. இது சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகியிருக்கு. ஒருவேளை நீயே அவளை விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்துதான் கோவப்பட்டு இப்படி எல்லாம் பேசியிருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம யங் கேட்கும் போதுதான் அவனுக்கும் ஹாங்ஜூவோட நிலைமை என்னன்றது புரியுது. இன்னொரு பக்கம் ஸ்கூல் கேம்பஸ்ல பசங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவங்களுடைய கோச். அப்ப கரெக்டா யூஜி அந்த பக்கமா நடந்து வராங்களா, ஃபுட்பால் வேகமா அவங்க மேல படுற மாதிரி தான் வருது. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நம்ம நடுவில் வந்து அந்த ஃபுட்பாலை தடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு தான் அடிப்படுது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஸ்கூல்ல இருக்க கிளினிக்ல தான் இருக்கான். யூஜி வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்றதுக்காக அப்படி தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். ஆனா யூஜி உள்ள வரும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவன் பக்கத்துல இருந்து வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கிற, நீ நல்லா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருக்க. உடனே அவனும் எழுந்து அவனுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றது தட்டு மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறான். அவனுக்கு யூஜியை பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்றதை கேட்டுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நமக்கு வீட்டுல இருக்க எங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்களுடைய பையன் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஹாங்ஜூவோட ஞாபகமா அவங்க வீட்டுக்கு வெளியே தான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றதுல அவங்களுக்கு புரியுது. நீங்க என்னோட லைஃப்ல என்ன முடிவு எடுத்தாலும் அது எல்லாத்திலயுமே நான் சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு ஹாங்ஜூ மீட் பண்றதுக்காக தான் போறான். இப்பதான் அவங்க ஆபீஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க மேல ஒரு பைக் மோதுற மாதிரி வருதா. இவன் தான் கரெக்டா வந்து அவங்களுக்கு காப்பாத்துறான். நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒன்னு மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். திடீர்னு இவன் இந்த இடத்துல பார்த்துதான் அவ்வளவுதான் நம்ம ஹாங்ஜூ இவன் மேல இருந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு அவனை ஹக் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படின்னு. எங்க நீயே என்னோட லைஃப்ல என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனாலதான் நான் கோவத்துல அவங்க கிட்ட என்னமோ பேசிட்டேன். எப்படியோ அவங்க 2 பேரும் ஒரு வழியா சமாதானமாகி இப்ப இவங்க ஹாங்ஜூவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹாங்ஜூ அவனுக்காக நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாங்ஜூ அவங்க கிட்ட யூஎஸ்க்கு போற விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. நீ உண்மையாவே ரொம்ப டேலண்டான பர்சன் தான், ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நீ எல்லா விஷயங்களுமே ரொம்ப பெஸ்டா தான் இருக்க, நீ நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியா, நீ யூஎஸ்க்கு போலியான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு அவனும் நான் இங்க கொரியாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்களை நோட் பண்ணேன், நான் எல்லாத்திலும் பெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது,
நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியே போயிருக்கும் போது கேமிங் பாட்டு பாடுறதுன்னு சொல்லி எதுலயுமே நான் பெஸ்ட் இல்ல. லியோட ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்யும் போது தெரியாம நிறைய கப்ப கீழே போட்டு உடைச்சிட்டேன். உண்மை என்னன்னா நார்மலா இருக்கக்கூடிய இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஆபீஸ் அப்படின்ற இந்த மாதிரி லைஃப்ல எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப நம்ம 2 பேரும் சாதாரணமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம் பாரு, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். ஆர்வமா இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தெரியாதனமா ஹாங்ஜியோ பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்க அவங்களை கிஸ் பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திருச்சு 2 பேருமே இப்பதான் கீழே நடந்து வராங்க. அப்படி அவங்க வரும்போதே ஆப்போசிட்ல பார்த்தா எங்கோட அம்மா இவங்க 2 பேருமே கரெக்டா பாத்துறாங்க. ஆனா அவங்க எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அவங்க அங்க இருந்து தனியா நடந்து போகும்போது தான் நம்ம ஹாங்ஜியோங்களை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாங்க. நீ எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்க, போய் உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹாங்ஜியோ நான் அவங்க கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களோட பையன் எங்க அவனோட லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு உங்க மேல கோவமே வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா ஓடிடுறாங்க. ஹாங்ஜியோ இப்ப அவங்களோட ஆபீஸ்க்கு தான் போறாங்க. இதை பார்க்கும்போது எங்களோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க 2 பேரோட ஆபீஸும் பக்கத்துலயே தான் வரும். 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க திரும்ப கொரியாக்கு வந்தது மட்டும் இல்ல, இவங்க 2 பேருமே அவங்களோட லைஃப்ல திரும்ப மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு. இது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான். இன்னொரு பக்கம் நம்ம எங்க ஒரு பெரிய இன்வெஸ்டர் தான் போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவன் தனியாவே அவனோட லைஃப்ல ஒரு பெரிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கான் போல இருக்கு. அந்த பர்சனும் நம்ம எங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு எங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதை நினைச்சாலும் அவங்க கோவப்படவே இல்லை. அங்கிள் கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என்னோட பையன் தனியாவே அவனோட லைஃப்ல ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிளும் பதிலுக்கு நீ என்ன எப்படி சொல்ற, எங்க அவனோட லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறான், இந்த எல்லா விஷயத்திலும் நம்ம அவனை சரியா கைட் பண்ணணுமா இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ அதை பத்தி யோசின்னு அங்கிள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஸ்கூல்ல யூஜி அப்புறம் நம்ம அவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. யூஜி அவனை தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் இப்ப லவ் பண்றோம், இந்த விஷயம் வேற யாருக்கா தெரிஞ்சா உன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஸ்கூல் டைம்ல இப்படி அடிக்கடி மீட் பண்ணி பேச வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா யூஜி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. தைரியமானுடைய கையை பிடிச்சிட்டு மத்தவங்களுக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா என்ன, வீட்டுல சீக்கிரம் இதை பத்தி சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து வர்றதை பார்த்தது இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. இவ்வளவு நேரமா இவங்க 2 பேரும் இங்க ஏதோ கிளாஸ் சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப். கட் பண்ணா இப்ப நைட் டைம் நம்ம எங்க அப்புறம் ஹாங்ஜியோ 2 பேருமே ஒன்னா தான் இருக்காங்க. அவனோட ஃபேஸ் பார்த்துக்கிட்டே நம்ம ஹாங்ஜியோ ஸ்கூல் டைம்ல நடந்த இன்சிடென்ட்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்து எப்பவும் போல நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது எங்க வெளியே பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிறத பாத்திருப்பாங்க. இவன் பாக்குறதுக்கும் ஹேண்ட்ஸமா இருக்கா, நல்லா படிக்கிறான், ஸ்போர்ட்ஸ்லயும் பெஸ்ட் பிளேயரா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அந்த சின்ன பள்ளத்துக்குள்ள நாங்க 2 பேரும் நீங்க மாட்டிக்கிட்டோம். அப்பவே நினைச்சிருந்தா அதுல இருந்து ஈஸியா ஜம்ப் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். அப்ப தெரிஞ்சேதான் அது எல்லாத்தையும் பண்ணிருக்கானு யோசிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே தூங்கிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாங்ஜியோ எழுந்திருச்சு பார்க்கும்போது வெளியே நல்லா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. எங்க தான் வந்திருக்கான் போல இருக்கு. நீங்க போய் கதை ஓபன் பண்ணா அவனோட அம்மா தான் வந்திருக்காங்க. ஆனா ஹாங்ஜியோ கிட்ட வந்ததுமே நல்லா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எனக்காக எதுவும் ரெடி பண்ணிலாம் தர வேணாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு லெட்டர் தந்துட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க அவனோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு லக்கேஜ் இருக்கிறத பாக்குறான். திடீர்னு அவனோட அம்மா தான் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் யூஎஸ்க்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து பேசலாமான்னு கேக்குறாங்க. இவனும் சரின்னு சொல்றான். 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கோட அம்மா அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் விட்டுட்டு யூஎஸ்க்கு போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, உன்னோட அப்பா எனக்கு உண்மையா இல்ல, ஒரு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு, அதனாலதான் நாங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சோம். நீ உன்னோட லைஃப்ல எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் யூஎஸ்க்கு போய் அவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணேன். இப்படி அவங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் இப்பதான் நம்ம எங்கே தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜியோ காட்டுறாங்க. ஸ்னோஃபால் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கோட அம்மா அவங்க கிட்ட வந்து பேசுனதை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ஒரு லெட்டர் தந்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல கார்டுலாம் இருக்கு. நான் என்னோட பையனுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண போறது இல்ல, நீ எதுக்கு இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, அதனால நம்ம 3 பேருமே இங்க இருந்து யூஎஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியமான பர்சன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவன் கொரியாக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட இருந்தாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அதனால நீ நல்லா யோசிச்சதுல ஒரு முடிவெடுன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹாங்ஜியோ திடீர்னு யூஜியோட அப்பாவை மீட் பண்றாங்க. ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுடைய கிளாஸ் டீச்சரா இருந்தவர் தான். அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி தந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவர்கிட்ட பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு பதிலுக்கு அவரும், இதுல என்ன உனக்கு பிரச்சனை, நீ இங்க உன்னோட லைஃப்ல கஷ்டப்படுறேன்னு தோணுச்சுன்னா நீ யூஎஸ்க்கு போலாம், இது உன்னோட விருப்பம் தான், அவனுக்கு பிடிச்சதை பண்ணு. அம்மா நீ லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த பையன் யாருன்னு கேட்க உங்களுக்கு அவனை நல்லாவே தெரியும், நம்ம கிளாஸோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்கதான் சொல்றாங்க. இதை கேட்டதான் அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பாதியிலே யூஎஸ்க்கு போயிட்டானே அவனா, அவன் நல்லா படிக்கிற பையனாச்சு, அவன் உன்னையா லவ் பண்ணான்னு கேக்குறாரு. ஹாங்ஜியோ ரொம்ப கேஷுவலா ஆமாமா அதே பையன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கோட அம்மா யூஎஸ்க்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஹாங்ஜியோ கூப்பிட்டு சீக்கிரமே ஒரு நாள் யூஎஸ்க்கு வரணும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா, நான் நேர்லயே ஹாங்ஜியோ போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே தெளிவா பேசிட்டேன். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை இன்டெரக்டா சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களையும் சேஃபா யூஎஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே போய் ஹாங்ஜியோ மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடுறான். ஆனா அவங்க எங்கேயுமே இல்ல. இப்ப நம்ம ஹாங்ஜியோ லேட்டா வீட்டுக்கு வந்து தனியா உட்காந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பா யூஎஸ்க்கு போய் தான் ஆகணுமா, இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான். அவங்க அதை அட்டன் பண்ணவே இல்ல. ஹாங்ஜியோ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இவனும் அவங்க கிட்ட பேசலாம்னு
பேசலான்னு வரான். ஆனா கண்டிப்பா இப்ப அவங்க யூஎஸ்க்கு போகணுமா வேணாமான்ற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து போயிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஜியை தான் காட்டுறாங்க. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவன் என்ன லவ் பண்றான்லாம் சொல்லிட்டான். ஆனா ஒரு வாட்டி கூட சரியா மெசேஜ் ரிப்ளை எதுவுமே பண்ணாம இருக்கான். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அவங்களுடைய அப்பா நிறைய ஸ்டாஃப்ஸ் கூட ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்காரு பேசிக்கிட்டே. நம்ம அங்க இருக்கானா அவனை பார்த்த சந்தோஷத்துல யூஜி அவங்க கிட்ட பேசலாம்னு வேகமா போறாங்க. ஆனா தெரியாதனமா அவங்களோட ஹீல்ஸ் வர ஒரு இடத்துல மாட்டிக்குது. எப்படி எழுந்து போறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தூரத்துல இருந்து யூஜியோட அப்பா கூட என்னோட பொண்ணு ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, இப்படி எல்லாம் நடந்துகிட்டா யார் அவளை டேட் பண்ணுவா, யாருக்குமே அவளை பிடிக்காது போலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டதுமே நமக்கு செம டென்ஷன் ஆகிடுது. நேரா யூஜி கிட்ட போய் உங்களுடைய ஹீல்ஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு, யார் சொன்னா யூஜி யாருக்கும் பிடிக்காதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு உங்களுடைய பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இவங்கள தான் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே சொல்றான். இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம யூஜியோட அப்பாவே பயங்கர ஷாக்ல இருக்காரு. எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம யூஜியை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இன்னொரு பக்கம் அங்கிள் வேற ஹாங்ஜோட பாஸ் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க ஆப்போசிட்ல இருக்க அந்த சீட்டை புக் பண்ணிட்டு இவர் போய் உட்கார்றாரு. மறுபடியும் எனக்கு தொல்லை தரத்துக்காக வந்துட்டியான்னு சொல்லி அவங்க அங்க இருந்து எழுந்து போக ட்ரை பண்ணாலே இவர் விட மாட்டாரு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் இங்க ஒண்ணா உட்காந்து பேசுறதுனால என்ன பிரச்சனை, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பயமா இருக்கான்னு சொல்லி டென்ஷன் பண்ணி அவங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜோ மீட் பண்ணி எங்க பேசிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. என்னோட அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க, அதை பத்தி நீ யோசிச்சியா இல்லையா, நீ இங்க இருந்து எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, பேசாம நம்ம ரெண்டு பேரும் டைரக்டா யூஎஸ்கே போயிடலாம்ல, என்னால உன்னை விட்டுட்டு அங்க தனியாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம ஹாங்ஜோ இல்ல என்னால அங்க வர முடியுமான்னு தெரியல, எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச இடம் எல்லாமே இங்க தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும், எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம எங்க எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக் எடுத்து தரேன். அதுல ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தான் போட்டிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட லைஃப்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இருப்ப, நான் யூஎஸ்க்கு போய் சீக்கிரமே என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உனக்காக வந்துருவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் தெளிவா அவங்களுடைய முடிவை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு கடைக்கு தான் வந்திருக்காங்க. அதான் இந்த இடத்துல இருக்க ஓனருக்கு நம்ம ஹாங்ஜியோனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம எங்க நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் எல்லாத்தையும் உண்மை நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன் யூஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அவங்களோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. அவுட்டிங் போறது, ஒன்னா உட்காந்து மூவி பாக்குறதுன்னு எல்லாம். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க எங்க யூஎஸ்க்கு போயிட்டான் போல இருக்கு. ஹாங்ஜு தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி யூஜி கூட தான் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹாங்ஜு இப்ப நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவன் யூஎஸ்க்கு போக கூடாதுன்னு நினைச்சனா அதுக்கு முன்னாடி அவனை தடுக்கலாம்ல, இப்பவும் உனக்கு டைம் இருக்கு, அவன் கண்டிப்பா இன்னும் கிளம்பி இருக்க மாட்டாங்க இருந்து. ஆனா நம்ம ஹாங்ஜுவால இதுல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல, அதனால அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அவன் யூஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடி யூஜி அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு ஒரு பார்ட்டி தராங்க. ஹாங்ஜு இப்ப இங்க வந்திருக்க வேண்டியதுதான், ஆனா உங்களுக்கு ஒர்க் இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம்ல அவனை நேர்ல மீட் பண்ணி பேசினா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்கல்ல, அதுக்காக தான். அட்லீஸ்ட் ஹாங்ஜோ கிட்ட இருந்து ஒரு கால் மெசேஜ் ஆகுது வருமானு சொல்லி சோகமா உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் இவனோட அங்கிள், அவருக்கும் ஹாங்ஜோட பாஸ்க்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே பேசி சால்வ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டே வெளியே நடந்து போறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இத்தனை வருஷமா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்ப அவங்களே சேர போறாங்கன்னு. இவ்வளவு நேரம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்த எங்க வெளியே வந்து ஹாங்ஜோட நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அட்டன் பண்ற மாதிரியே தெரியல. இவன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம தான் வெளியே வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுவா நடக்கட்டும், இதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்காத, ஏன்னா தப்பான பிளைண்ட் டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும் உங்களோட லைஃப்ல மீட் பண்ணீங்க. ஒரு வகையில பார்த்தா இன்டெரக்டா நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி திரும்ப நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் யூஎஸ்க்கு போற பிளான் அவனுக்கு. ஹாங்ஜு இப்ப வரைக்கும் அவனை பாக்குறதுக்கு வரவே இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த ஜியோ தான் காட்டுறாங்க. ஹாங்ஜு டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் விட்டுட்டு அவன் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுறான்ல, அதை பத்தி ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஏர்போர்ட்ல தான் காட்டுறாங்க. எங்க ரெடியா உட்கார்ந்து இருக்கான் கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு. ஆனா என்ன இருந்தாலும் ஹாங்ஜு நம்மள பாக்குறதுக்கு வரவே இல்லைன்னு கவலை வரப்படுறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி நம்ம ஹாங்ஜு தான் அவனுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஹாங்ஜு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என் கூட யூஎஸ்க்கு வர போறியான்னு கேட்க, ஆமா என்னாலே உன்னை விட்டுட்டு தனியெல்லாம் இருக்க முடியாது, இது ஒரு ட்ரிப் மாதிரி நினைச்சு நான் கூட வரலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நீ மட்டும் இப்ப தனியா யூஎஸ்க்கு போனா உனக்கு அட்வைஸ் பண்ணது எல்லாமே சும்மா தான், அதனாலதான் நேத்து வரைக்கும் நான் உன்னை மீட் பண்ணவும் இல்ல, கால் அட்டென்ட் பண்ணி பேசல, உனக்கு இப்படி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரலான்றதுக்கு எனக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஹாங்ஜு அவங்க கூட வரேன்னு சொன்னது கேள்விப்பட்டதும் இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு இவங்களோட ஸ்கூல் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயமா காட்டுறாங்க. ஸ்கூல் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணது எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்த விஷயம் தான். ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வெளியே போகும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணது, நம்ம ஹாங்ஜுவா அந்த டைம்லயுமே ஒரு சைக்கிள் இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். எங்க அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு எதுவுமே அடிப்படாத மாதிரி அவங்களை காப்பாத்திருப்பான். ஆனா அவனுக்கு ஹாங்ஜு யாருன்னு அப்ப தெரியவும் தெரியாது, அவன் கவனிச்சிருக்கவும் மாட்டான். இவனோட காலில் அந்த சைக்கிள் ஏறினதுக்கு அப்புறம் தான் காலில் அடிப்பட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பான். இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே ஸ்கூல்ல மீட் பண்ணியே பேசியிருப்பாங்க. அதான் அடுத்த நாள் ஸ்கூல்ல என்டர் ஆகும்போது கூட இவனோட காலில் அடிப்பட்டதை வச்சு நம்ம ஹாங்ஜுவும் ஸ்கூலுக்கு லேட்டா வந்த மாதிரி சமாளிச்சிருப்பாங்களே. அது எல்லாமே இப்படி ஸ்கூல் டைம்ல ஒன் சைடா லவ் பண்ணவங்க கோஇன்சிடென்ட்டாவே 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்ல எல்லாமே சரியா நடந்திருக்கு. இப்ப இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்ச பிரசன்ட்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹாங்ஜுக்கு யூஎஸ் போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க அவங்க கூட இருக்கான், அங்க போனதுக்கு அப்புறமும் கூட அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய ஒர்க்கை பண்ண முடியும். சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இந்த ஃபைனல் பார்ட் அப்லோட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், கோவப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.